வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பழமொழி, ஆத்தில் போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது? அது கண்டபடி தூக்கி எதையும் இறஞ்சிடாது. ஆத்துல போட மாட்டோம். ஓடுற ஆத்துல போய் நம்ம எதையாவது போட மாட்டோம். பழமொழிக்கு என்னதான் அர்த்தம்? அகத்துல போட்டாலும் அளந்துதான் போடணும். அகத்துலன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நாம அளவறிந்து சாப்பிடணும். அகத்தில் போட்டாலும், அகம்னா நம்மளோட உடம்பு, நம்ம உடம்புக்குள்ள போடுறத அளந்துதான் சாப்பிட வேண்டும். சும்மா ரொம்ப ருசியா இருக்குதுங்கிறதுக்காக கண்டதெல்லாம் கொட்டிக்கிட்டோம்னா, கண்டதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு நோய்கள் தான் பெருகும். நோயினால அவதிப்பட வேண்டியது இருக்கும். நமக்கு ஒரு பழமொழியே உண்டு, ஹெல்த் இஸ் வெல்த்னு. ஆரோக்கியம் தான் நமக்கு சிறந்த செல்வம். எல்லா செல்வத்தை விட, பணம்லாம் இருக்கிறத விட சிறந்த செல்வம் வந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோயற்ற வாழ்வு வாழணும்னா நம்ம வந்து முதல் சாப்பாடை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நல்ல சத்தான ஆகாரங்களா சாப்பிடணும். சத்தான உணவு வகைகளா சாப்பிட்டு சும்மா கண்டதெல்லாம், இப்ப இந்த காலத்துல நிறைய ஜங்க் ஃபுட்டு, இந்த பாட்டில் இது, அப்புறம் இந்த டப்பால் அடைத்த உணவுகள், இதெல்லாம் சாப்பிடும்போது அதுல நிறைய ரசாயனங்கள்லாம் கலந்து நோய்கள் தான் வருது. அந்த இதெல்லாம் இல்லாம பழங்காலத்துல, மிக பழங்காலத்துல பார்த்தா மக்கள் நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவாங்க. உணவுனா காலையில எல்லாம் விவசாயம் செய்யறவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, காலையில பதனி குடிப்பாங்க, கருப்பட்டி சாப்பிடுவாங்க, நொங்கு, இளநீ, தேங்காயில உள்ளது. தேங்காயை தான் சமையலுக்கு எல்லாம் பயன்படுத்தும் போது அந்த எல்லாம் இயற்கையில கிடைக்கிற உணவுகள், அவரவர் இடத்துல கிடைக்கிற உணவுப் பொருட்களை பயன்படுத்தும் போது நோய்களே தாக்காது. இது மட்டும் இல்லாம அதை சாப்பிடுறது மட்டும் இல்ல, சாப்பிட்டுட்டு அவங்க அதுக்கு ஏற்றபடி உடல் உழைப்பை கொடுப்பாங்க. உடல் உழைப்பை கொடுத்து நல்லா சாப்பிடும்போது அவர்களுக்கு உடலில் எந்த நோயும் அண்டாது. அதனால்தான் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க பழமொழி, அப்பா நீ அகத்தில் போட்டாலும், நீ உடம்புக்குள்ள வயிற்றுக்குள்ள நீ என்னத்தெல்லாம் சாப்பிடுன்னு கண்டதெல்லாம் சாப்பிடாத, நீ அளவு அறிந்து அகத்தில் போட்டால் அவனுக்கு தேவையான அளவு சாப்பிடணும். பசிக்காகத்தான் சாப்பிட வேண்டுமே ஒழிய அவன் ருசிக்காக சாப்பிடக்கூடாது. இதத்தான் அந்த காலத்துல, மிக பழங்காலத்துல பழமொழியா சொல்லியிருக்காங்க. அகத்தில் போட்டாலும் அளந்து போடு. அதுதான் மருவி மருவி கடைசியில மக்கள் ஆத்துல போட்டாலும் அளந்து போடு, ஆத்துல போட்டாலும் அளந்து போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த பழமொழிக்கான விளக்கம். வணக்கம்.